நாங்கள் எல்லாத்துக்கும் வச்சுருக்கோங்க. எப்படின்னா தொழிலுக்கு, வீட்டு நல்லதுக்கு, அதே மாதிரி யாருன்னா கல்யாணம் ஆகாததுகளுக்கு அந்த இதுக்கு வர வைக்கிறதுக்கு. இப்போ ஆணும் பெண்ணும் எண்ணெய் சேராமல் பிரிஞ்சு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பிரியாத, அதாவது கோர்ட்டு வரைக்கும் போய் டைவர்ஸ் ஆக போகிறவங்கள கூட நாங்கள் சேர்த்து வைக்கிறோம். புரியுதுங்களா? இந்த தகடு தான் வந்து வீட்டுக்கு வியாபாரத்துக்கு தொழில் வசியம் தகடு. இது தொழில் வசியத்துக்காக இந்த தகடு நாங்கள் கொடுக்குறோம். இதை வந்து கட்டினோம்னா தொழில் வசியம். எப்படின்னா எப்பேற்பட்ட தொழில் உனக்கு அடிமையானாலும் அது உனக்கு கை கூட்டி கொடுக்கும் இந்த தொழில் வசியம். இது வந்து வீட்டுக்கு யார் எந்த கெட்டது வச்சாலும், எந்த எப்பேற்பட்ட சூழ்நிலை வச்சாலும் உன்னை நாடி வரும். உனக்கு நான் 100% கேட்டேன். உன் வீட்டுக்கு அடுகால வந்தாலும் நீ என்னை நிற்க வச்சு கேள்விக்கலாம், உனக்கு பதில் நான் சொல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு நான் பாதுகாப்பு தரேன். இந்த 2 தகடு ஒன்று வீட்டில் ஒரு தொழிலுக்கு வச்சோம்னா நம்மளுக்கு தொழிலும் சரி வளமாக பெருகி தரோம், வீட்டுக்கும் எந்த கஷ்டமும் வராது. நாங்கள் வந்து மற்றவங்க மாதிரி இது பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கலாம் கிடையாது. ஆனால் இந்த பொருளை வாங்கி நீங்கள் வைக்கணும். எப்படி சொல்கிறீங்க? இதில் நாங்கள் ஒரு மை வச்சுக்கிறோம், சக்தி மை. அது தொழிலுக்கு. இப்போ நம்மளுக்கு தந்திரமாக கையாடிக்கிறாங்கன்னா அந்த தந்திரத்தை நம்ம கையாடணும். இப்போ நீங்கள் போய் அங்கே தோண்டி மற்றவங்களாம் வந்து நான் வீட்டில் வந்து தான் பந்து பண்ணுவேன், நான் வீட்டில் வந்து அப்படி செய்வேன், எனக்கு 20,000 சாமான் எடுத்து கொடுங்க, 30,000 சாமான் எடுத்து கொடுங்க, எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க. நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு பொடி மண் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அந்த ஒரு பொடி மண்ணை வச்சு நாங்கள் அம்மாவுக்கு முன்னாடி அதை மடக்கட்டி உன் இல்லத்தையே நாங்கள் பந்து பண்ணி கொடுத்துருவோம். எது மூலியமானா இந்த ஒரு கனி மூலியமாகவே. எங்கள் தேவை பூசணிக்காய், கனி, தேங்காய், இது மூலியமாகவே நாங்கள் உங்களுக்கு பந்து பண்ணுவோம். இதுக்கப்புறமா தீர முடியாது. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரு தொழிலுக்காக சும்மா தொழிலை முடிக்கணும் தான் செஞ்சுருக்காங்களே தவிர மற்றபடி வந்து சாய்க்கணும் அப்படிலாம் செய்யல. அதுக்கே இது கொஞ்சம் இதுவே போதும். அந்த பொருளை வச்சு அதுக்கு தந்திரமாக அடித்தோம்னா அந்த பொருளுக்கு ஏற்ற பலனை உங்களுக்கு வேலை செய்யும். புரியுதுங்களா? இது நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை கொடுக்க மாட்டோம், புதன்கிழமை கொடுக்க மாட்டோம், செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இத்தனை நாள் தான் கொடுப்போம். இதை நீங்கள் அன்னைக்கு இந்த கனியை கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் வச்சு தரோம். அது 1500 ரூபா, வெறும் 1500 ரூபா மட்டும்தான். அதை வச்சு அந்த இடத்துல கொடுத்து 4 சக்கரத்துலேயும் அதை அந்த சும்மா அந்த கனி மூலிமா அதை அப்படி தடை விட்டால் போதும். 9 நாளுக்குள்ளே அந்த வண்டி ஓட ஆரம்பிச்சிடும். நீ ஏன் நிறுத்தி வைக்கணுனாலும் அந்த வண்டி நிற்காது, ஓட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.